ஆண்டி பிரியா போ பிரியா வர சொல்லுங்க. போ உள்ள போ. ஏய் ஏண்டி ஏண்டி என் பேர்ன உள்ள வச்சு கதவு சாத்துற? அவன் என்ன ஜெயில் கைதியா? ஆமா, என் பிள்ளைக்கு தான் விமோச்சனமே இல்லையே. அவனை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. ஆண்டி, பிரியாவை நான் இங்க கூட்டிட்டு வரேன். நீ என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? ஆமா அங்கிள், ஆண்டி கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா அழுதா என்னால தாங்க முடியுமா? அவங்களோட கண்ணீரை தான் என்னால துடைக்க முடியல. ஆனா ஆண்டியோட கண்ணீரை நான் கண்டிப்பா துடைப்பேன். பிரியாவை கூட்டிட்டு வரேன். ஸ்னேகா, அவங்க உன்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க. இல்ல அங்கிள், எனக்கு அவங்க கிட்ட எமோஷன் மட்டும்தான் தெரியுது. எந்த பிளாக்மெயிலும் தெரியல. ஆண்டி, நான் சத்தியமா சொல்றேன், பிரியாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நான் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இது போதுமா? இந்த வார்த்தை போதும். பிரதீப் குணமாயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஸ்னேகா, உனக்கு என்ன பைத்தியமா? நான் சொல்றது புரியல? இல்ல அங்கிள், பிரதீப் கண்டிப்பா குணமாகணும். அவனை எங்க வீட்டு பொண்ணு நிச்சயமா குணப்படுத்துவா. பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் நோயும் அவதான், மருந்தும் அவதான். இது நடக்கணும்னு விதி இருக்கு, அதுபடி நடக்கட்டும். வரேன் அங்கிள், வரேன் ஆண்டி. இந்த பார் ஸ்னேகா, தேங்க்ஸ்மா. எனக்கும் என் புள்ள குணமாகணும்னு ஆசைதாம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு வந்த அதை சொல்லவே இல்லையே, மறந்துட்ட? இல்ல அங்கிள், அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். வரேன். சரிம்மா, வரேம்மா. டாக்டர்னா டாக்டர் தான். அவர் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது பிரமிப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அம்மா, வீட்டில் யாரோ ஒரு பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களாமே? அந்த பையன் பேரு ஆதித்யா. ஹார்ட்ல ப்ராப்ளம், யாரும் இல்லைன்னு வந்தாங்க. அண்ணன் தான் வீட்லயே வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு படிக்கவும் வச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு உதவி பண்ணணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியலையே. அதான் வருத்தமா இருக்கு. நம்ம கையில என்ன சார் இருக்கு? கட்சியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் நானே ரிசைன் பண்ணிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே காசி பத்ரிநாத்னு டூர் போயிட்டு வந்தேன். இருந்தாலும் நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். டாக்டர் ஐயா, அது என்னவோ தெரியலைங்க, மினிஸ்டருக்கு எப்பவுமே உங்க மேல ஒரு தனி பாசம்ங்க. யோ அரே, நான் இப்ப மினிஸ்டர் இல்லையா, பம்பளை மாட்டி விட்டுறாதையா. உங்களுக்கு ஆரம்பிச்ச வேலையை முடிக்க முடியலையேங்கிற ஒரே வருத்தம் தான் ஐயாவுக்கு. ரொம்ப துடியா துடிக்கிறாரு அதை நினைச்சு. என்ன அந்த ஆஸ்பத்திரியை மாத்திரம் மீட்டு கொடுத்துருந்தா இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கலாம். இன்னும் காலம் கடந்து போகல டாக்டர். இந்த தடவை நாம எடுக்க போற முயற்சிக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நாங்க இப்ப வந்ததே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான். சார் இப்ப சொல்ல போற விஷயம் ஏதோ ஒரு விதத்துல உங்களை உங்க லட்சியத்தை நோக்கி நகர்த்தும். அப்படி என்ன சார் விஷயம்? அது ஒன்றும் இல்லை டாக்டர். லைஃப் சயின்ஸ் பயோடெக்னு ஒரு கம்பெனி. அவங்க சென்னையில் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமே, அந்த கம்பெனியோட மெடிசன்ஸ் தானே இப்போ நாங்கள் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் ரொம்ப நல்லதா போச்சே. அவங்க யூஎஸ் கம்பெனியோட டைஅப்பில் இங்கே ஒரு பெரிய பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கேட்டாங்க. அதுக்கு உங்கள் பேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் டாக்டர். என்னையா? பயப்படாதீங்க டாக்டர், அது ஒரு மெடிக்கல் அட்வைசர் மாதிரி தான். அந்த டீமில் திபாகரன் இருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கம்பெனியிலேருந்து தானங்க டாக்டர் முத்துலட்சுமி ஆஸ்பத்திரிக்கே பெரும்பாலான மருந்துக்கு சப்ளை ஆகுது. எங்கே சுற்றி எங்கே வர்றோன்னு தெரியுதுங்களா? எல்லாமே ஒரு கணக்கு தான் டாக்டர். இது மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க, உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்கள் கைக்கு வந்துடும் டாக்டர். இது சாத்தியமா? டாக்டர், முதல்ல நீங்க அந்த போஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. அங்க நமக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த கம்பெனிக்கு நிறைய சின்சியர் ஒர்க்கர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு, எக்ஸிகியூஷன் சைடுல நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. நாளையில இருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம். என்னென்ன யோசிக்கிற? நல்ல விஷயம் தானே, ஒத்துக்கண்ணே. சார், அண்ணன் சார்பா நான் சொல்றேன், அண்ணனுக்கு ஓகே. ரொம்ப நன்றி சார். அது இல்லம்மா, கம்பெனிக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னு சொன்ன உடனே நான் வேற ஒரு விஷயம் யோசிச்சேன்.
நம்ம ஸ்னேகாவும் துவாரகேஷும் கூட வேலை இல்லாம தனமா இருக்காங்க. என்ன ஒன்னு வேலையை ஒத்துக்க சொன்னா நீ எதுக்கு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ண கிளம்பிட்டு இருக்க? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுது, ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. சார் அவசரப்படாதீங்க சார். அண்ணே, உனக்கு என்னென்ன பிரச்சனை? எதுக்கு ஸ்னேகாவையும் துவாரகேஷையும் இதுல இழுத்து விடுற? நீ போய் அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன் வேலையும் வேணா ஒண்ணும் வேணான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவா. அவ நம்ம கிட்ட இன்னும் நெருங்கல. என்ன நம்ம மேல வெறுப்பும் கசப்பும் தான் இன்னும் இருக்கு அவகிட்ட. சரி நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனா மாப்பிள்ள துவாரகேஷ் வேலை இல்லாம இருக்காரு. அவர் என்கிட்ட நல்லபடியா தானமா பழகுறாரு. வேண்டாண்ணே. ஏமா தடுக்கிறீங்க? சாருக்கு பண்ணானா அவர் மருமகனுக்கு பண்ணானா? ரெண்டுமே ஒண்ணுதானே. அப்ப முதல் அப்பாயின்மெண்ட்டை டாக்டருக்கும், ரெண்டாவது அப்பாயின்மெண்ட்டை அவர் மருமகனுக்கும் ஏற்பாடு பண்ணிடலாம். சூப்பர் கணக்கு தான். நம்மளோட டாக்டர் ஒருபடி மேல போயிட்டாரு. டாக்டர்னா டாக்டர் தான். நீ ஸ்னேகா கிட்ட போய் கல்யாணம் வேண்டான்னு புலம்புன. அவ துவாரகேஷ் கிட்ட சொல்லி அவனை தோண்டி விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேச சொல்லிருப்பா. இப்ப கல்யாணம் நின்னு போச்சுல. ஷாமலா, ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. டிஃபன் காஃபிலாம் அவங்களுக்கு கொடுத்து கவனிடி. வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ, என்ன நடக்குதோ நடக்கலையோ, இவங்க உள்ளா போயிடுவாங்க. ராத்திரி ஆனா வருவாங்க. சத்திர மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடு. ஏன்பா உள்ள வந்தோன்னு பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்க? எப்போ வருவோன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்களா? ஆமாண்டா, எதிர்பார்த்து தாண்டா இருக்கோம். டேய், உங்களுக்குலாம் எப்படிடா மனசு வருது? எப்படி மனசு வருதுன்னு கேக்குறேன். சொந்த தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீயும் பொண்டாட்டியும் எப்படி எல்லாம் திட்டம் போட்டிருக்கீங்க? என்னம்மா சொல்றீங்க? ரொம்ப தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. போன் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுல பேசி நம்ம குடும்ப ரகசியத்தெல்லாம் சொல்லி டோட்டலா மாமாவையும் அத்தையும் அவமானப்படுத்தி பிரியா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே. இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா? எவ்வளவு திட்டினாலும் பேசினாலும் அடங்க மாட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? நாங்க அப்படி எதுவுமே செய்யல. என்ன அத்தை சொல்றீங்க? பிரியா கல்யாணம் நின்னு போச்சா? எப்படி? ஐஜி பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிட்டாங்கடி. இந்த தகவலை உங்களை தவிர வேற யார் சொல்லிருப்பாங்க? ரெண்டு பேருக்கு மனசாட்சி இருக்கா? என்னதான் எங்க பேர்ல கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை சொந்த தங்கச்சி வாழ்க்கை வேலையா படித்து பண்ணி ரெண்டு பேரும் வெளியில போறீங்களே, மனசை விட்டு பேசவே மாட்டீங்களா? நம்ம குடும்பத்தையே பழி வாங்குறமே, இது தப்பு இல்லையா? கொலைக்கு சமம் இல்லையான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கூட கேட்டுக்க மாட்டீங்களா? போதும், நிறுத்திக்கங்க. தப்பு செய்யாத ஒருத்தர் மேல அபாண்டமா குற்றம் சொல்றது கொலைக்கு சமம்ப்பா. நாங்க ரெண்டு பேரும் நிரபராதீங்கப்பா. நாங்க யாருக்கு ஃபோன் பண்ணி பிரியா கல்யாணத்தை நிறுத்தல. ஆமா மாமா, பிரியாக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு நாங்க உங்ககிட்ட சண்டை போட்டோம். அது வாஸ்தவம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நாங்க எந்த முயற்சியுமே எடுக்கல. அத இந்த வீட்ல இருக்கிற யாராச்சும் செஞ்சிருப்பாங்க. உன்னை தவிர வேற யாரடி செஞ்சிருக்க முடியும்? எப்ப பார்த்தாலும் பிரியா கிட்ட இந்த கல்யாணம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லும் போதே நான் நினைச்சேன்டி நீ ஏதாவது வில்லங்கமா பண்ணுவேன்னு. அத்த, பேசுற வார்த்தையில கொஞ்சமாவது மனசாட்சியை கலந்து பேசுங்க. ஏன் என் மேல அபண்டமா பழி போடுறீங்க? மாப்பிள்ள பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுன்னு நான் அவகிட்ட சொன்னேன். அவ்வளவுதான் அத்த. அதை தாண்டி நான் அவகிட்ட வேற எதுவுமே சொல்லல, எதுவுமே செய்யல. இது எதுவுமே செஞ்சது நான் இல்ல. உங்க பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க பாருங்க, அவங்க செஞ்சிருப்பாங்க. ஏய், என்ன திமிரா? பாரு, தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல. ஆனா அந்த பழிய அடுத்தவங்க மேல தூக்கி போடுற பாத்தியா, அதுதான் மன்னிக்க முடியாத தப்பு. நீங்க என்கிட்ட சொல்றீங்களா இல்ல நீங்க உங்ககிட்டயே பேசிக்கிறீங்களா? வேண்டாம். பிரியா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் அத்தை மாமா கிட்ட சண்டை போட்டிருப்பேன். இல்ல பிரியாக்கு சப்போர்ட் பண்ணி அவ கூட சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள போராட்டம் பண்ணிருப்பேன். குடும்ப விஷயத்த என்னைக்குமே அடுத்தவங்க முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீ ரொம்ப பண்ண மாட்ட. இங்க எது நடந்தாலும் உடனே ஐஜி வீட்டுக்கு, மீனா வீட்டுக்கு, அந்த கொலகாரம் வீட்டுக்கு உடனே செய்தி சொல்லிடுவேன். நீ 4 செவத்துக்குள்ள போராட்டம் செய்வேன்னு சொல்றத காதல பூ வச்சுன்னு நாங்க நம்பணும்னு சொல்றியா? அதானே, எங்க முன்னாடியே நாங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறப்பவே எங்க பொண்ணு மீனாவ ஐஜி வீட்டுக்கு இழுத்துட்டு போனவ தானே நீ?
விடி ஷாமலா, இதுங்க கிட்ட என்ன பேச்சு? இவன் என் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணா நமக்கு என்ன? மனசாட்சி இல்லாம சொந்த தங்கச்சி கல்யாணத்தையே நிறுத்தி இருக்கான். அதுக்கு இவ துணை. மனசாட்சியை இவங்களை கொல்லட்டும். இனிமே இவங்கிட்ட பேச்சே வச்சுக்காத. இவன் இந்த வீட்டுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சே போச்சே. சரிப்பா, ஆமா இதுதான் உண்மை. மாமா சொல்லுங்க மாமா. டேய், சொல்லுங்க மாமா, கேக்குது. நாளைக்கு மார்னிங் ஒரு 9 o'clock நம்ம வீட்டில் மீட் பண்ணுவோமா? வந்துடுறீங்களா? எத்தனை மணிக்கு மாமா? காலையில் 9 மணிக்கு. போன வை. சொல்லுங்க மாமா. சரி மாமா, நான் கட்டாயம் வந்துடுறேன் மாமா. போன வை. கண்டிப்பா சந்திப்போம் மாமா. வச்சிரேன் மாமா. சரிப்பா, ஓகே. பாத்தீங்களா மாமா, நீங்க சொல்லி இன்னும் வாயை மூடல, அதுக்குள்ள நாங்க துரோகம் தான் பண்றோங்கிற மாதிரி எவ்வளவு ஓப்பனா பேசுறான் பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா நாங்க எதுக்கு போன் பண்ணி சொல்லணும்னு? உங்க எதிரிலேயே கண்ட கொலைகாரன் கூட எத்தனை மாமா போட்டு பேசினா இவங்க மாப்பிள்ளை வீட்டுல பேசிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? உங்க முன்னாடியே அந்த கொலைகாரன் கூட பேசினா நீங்க வருத்தப்படுவீங்க, கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் உங்க பிபியை ஏத்துறதுக்காக தானே இவன் இப்படிலாம் பேசுறான் மாமா. உங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே பேசுறான் மாமா. ஹலோ, போட்டு கொடுத்ததெல்லாம் போதும். இங்க பேசின எனக்கு வெளியே போய் ரகசியமே பேச ரொம்ப நேரம் ஆகாது. நான் எதை செஞ்சாலும் வெளிப்படையா தான் செய்வேன். என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, ரகசியமும் கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணதான் எல்லாரும் மட்டும் சத்தமா பேசினேன். நான் மாப்பிள்ளை வீட்டில் பேசுறதா இருந்தா இதே மாதிரி எல்லாரும் வச்சு தான் பேசியிருப்பேன். ஆனா இந்த காரியத்தை நாங்க செய்யல. டேய் டேய், நீ நல்லா இருப்பியாடா? சொந்த தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டியே, நீ எல்லாம் என் பிள்ளையா? சொல்லுடா. ஷாமலா, வா இந்த பக்கம். ஓ உள்ள. அவன் என் பிள்ளையே இல்லைங்கிற அவங்கிட்ட போய் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? உள்ள போடி. என் ஹோம்ஒர்க் இன்னைக்கு கரெக்டா செஞ்சுட்டேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சார் 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 உள்ள ஒரு முக்கியமான ஃபைல் பார்த்துட்டு இருக்காராம். உள்ள யாரையும் அலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. தெரியும் ஐயா, நான்லாம் போலாம், ஃபைல்ல சைன் வாங்கணும். சார் சார் முக்கியமா உங்களை தான் சார் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்புறம் வேற மாதிரி ஆயிரும், சொல்லிட்டேன். சார் நான் என்ன சார் பண்றது? எம்டி சொல்றதா நான் கேட்க முடியும். எம்டி கேமரால பார்த்துட்டு இருப்பாரு. வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுவாரு. கரை வச்சு பழி வாங்குறாங்க எல்லாம் நம்ம நேரம். சார் ராஜி உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உள்ள போங்க சார். சார் குட் மார்னிங். லோன் கிடைச்சாதான் எனக்கு குட் மார்னிங், இல்லைன்னா பேட் மார்னிங் தான். என் சின்சியரிட்டியை சந்தேகப்படாதீங்க சார். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல தகவல் கொடுக்கணும் தான் சார் நானும் பேங்காக அலையிறேன். இயர் எண்டு, ஃபெஸ்டிவல் டைமு, ஹாலிடே மூடுன்னு எல்லாருமே அவங்கவுங்க பர்சனல் வேலையாக பிஸியாக இருக்காங்க சார். யாருமே சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க சார். எனக்கு ஒரு 1 வீக் டைம் தாங்க, நான் எல்லாத்தையுமே முடிச்சிடுறேன். உங்க எல்லாருக்கும் தான் இயர் எண்டு, எனக்கு லைஃப் எண்டு. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். ஒன்லி 1 வீக் சார், நான் எல்லாத்தையுமே முடிச்சிடுறேன். ஒரு வாரத்தில் பெருசாக என்ன கிழிச்சிட போறீங்க சார்? நாளைக்கு மறுநாள் நான் தள்ளி போட்ட ஏஜிஎம் மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த முறை நான் தப்பிக்கவே முடியாது. போர்டு மெம்பர்ஸ்க்கு நான் ஏதாவது சொல்லியே ஆகணும். ஆனா நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. உங்களை நம்பி நான் மோசம் போயிட்டேன். நான் என்ன சார் பண்ணேன்? எனக்கு லோன் கிடைச்சிருக்குங்க. உங்க வாயால, உங்க திமிரான நடவடிக்கையால நான் பலிகடா ஆயிட்டேன். உங்களை நம்பினதுக்கு எனக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. போதும். அப்படி சொல்லாதீங்க சார், நான் சின்சியர் ஒர்க்கர் சார். 1 வீக் டைம் கொடுங்க, நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன். இந்த பாருங்க, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுதான் உங்களுக்கு ஃபைனல் டெட்லைன். சார் ரொம்ப கஷ்டம் சார். கஷ்டம்னா நாளைக்கு ஈவினிங்கே ராஜினாமா பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் இந்த கம்பெனியை நாசம் பண்ணவரு
ராஜினாமா பண்ணிட்டாருன்னு நல்ல செய்தியாவது நான் போர்டு மீட்டிங்ல சொல்றேன். ரொம்ப ஓவரா இன்சல்ட் பண்றீங்க சார். உனக்கு என்ன இனிமே மரியாதை? ஒன்னு சொன்னதை செய், இல்லைன்னா ராஜினாமா செய். ரெண்டே சாய்ஸ் தான். நாளைக்கு ஈவினிங் தான் டெட்லைன். நவ் ப்ளீஸ் யூ கெட் அவுட். உனக்கு என்ன இனிமே மரியாதை? ஒன்னு சொன்னதை செய், இல்லைன்னா ராஜினாமா செய். ரெண்டே சாய்ஸ் தான். நாளைக்கு ஈவினிங் தான் டெட்லைன். மாப்ள அஜீப் கூப்பிட்டேன், காது கேட்கலையா? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு ஷெட்டில் விட்டு பசி மயக்கத்தில் நானே போயிட்டு இருக்கேன். எதுக்கு சும்மா போறவனை கூப்பிட்டு வம்பு பண்றேன்? உங்க கூட கொஞ்சம் பேசணும். நான் உன் கூடலாம் பேச தயாரா இல்லை. யாரு நீ? எனக்கு நீ எல்லாம் யாரும் தெரியாது. ராஜீவ், என்கிட்ட நீ கோப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. நினைச்சுப்பார், என்னை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பெருசா சாதிச்சிட்ட கிழிச்சிட்ட. சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க முடியல, பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி வாங்க முடியல. அந்த பேங்க்கார மச்சனோட ரோட்ல உருண்டு பண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும். நீ அனாவசியமா தலையிடாத. தட்ஸ் இனஃப் ராஜீவ். உன்னை என் கம்பெனியில் ராஜா மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன், இன்ஃபேக்ட் நீ ஓனர் மாதிரி இருந்த. நீயும் கேட்டு அந்த ஸ்னேகாவுக்கு எடுத்து வெளில கூட்டு போனல, இன்னைக்கு அவளே முதுகில் குத்தினா. யூ டிசர்வ் திஸ். உனக்கு இது தேவைதான். யோ, வாயை மூடிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடு. பெருசா நம்ம பேச வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் உன் கம்பெனி என்ன உச்சாணி கும்பலியா ஏறி நிக்குது? ஒரு வருஷமும் நான் இருந்தப்ப வர வருமானம் லாபம் கம்பெனிக்கு வருதா? Your company's net profit is down by 75%. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் ராஜீவ். நஷ்டம் எனக்கு இல்லை, உனக்கு தான். உன் கம்பெனிக்கு பேங்க் லோன் வேணும். நான் நினைச்சா ஒரே ஃபோன் காலில் உன் பேங்க் லோனை சாங்ஷன் பண்ண முடியும். பண்ணவா? யோசிச்சு பார்த்தேன் ராஜீவ், உன்னோட லோனை சாங்ஷன் பண்ணி ஏற்பாடு பண்ணதுக்கு 1 செகண்ட் கூட ஆகாது. பட் why would I? அடுத்த வளர்ச்சிக்கு நான் ஏன் உதவி பண்ணோம்? அதான் நான் பார்த்தேன். நீ இருக்கிறவங்களே வளர விட மாட்டேன், புதுசா எவனை வளர விட போற? உன்னால எவன் முன்னுக்கு வர முடியும்? ராஜீவ், I'll give you a better idea. ஒன்றும் பண்ண வேணாம், வெரி சிம்பிள். எல்லாத்தையும் மறந்துட்டு என் காலை வந்து விழுந்துன்னு வச்சுக்கேன். பழைய பதவி, பழைய லைஃப், அதே கெத்து, அதே அந்தஸ்து, அதே பாஷ் பங்களா. You'll get back everything what you have to get. பழைய செருப்படி, அதே அவமானம், அதே அசிங்கம், அதே அடிமை வாழ்க்கை. இந்த நெகட்டிவ் எல்லாம் மட்டும் விட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் சொன்னா ராஜீவ் மயங்கிடுவானா? என்னை விட நல்ல அடிமை உனக்கு அமைய மாட்டான், அதான் நினைக்கிறேன். இல்லை உமா வீட்டுக்கு வந்து உன் நிலைமை சொல்லி அழுதா. உன் வீட்டில் உன் தம்பி தங்கச்சி முன்னாடி அவமானமாக இருக்கு, வெள்ளம் மச்சான் அடித்து அசிங்கப்படுத்துகிறான், ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி அழுதா. அதான் என்னடா நெருப்பு இல்லாம புகையுதேன்னு நினைச்சேன். இப்பதான் தீ வச்சது யாருன்னு தெரியுது. தப்பில்லை ராஜீவ், நான் யாரு? உன் மாமனார் தானே. ஏதோ ஃபேக்ட்ரி எம்டி, பேங்க் ஆஃபீஸர், லோன் ஆஃபீஸர்னு கண்டம் காலை போய் வந்துக்கிட்டு இருக்க. அதுக்கு பதில் என் காலை வந்த சொர்க்கம் தானே. சரி, காலை விட வேண்டாம், அட்லீஸ்ட் சேட். சார், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது நான் வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லு. அதை நீ காலை வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதானே? ஐயோ ராமா. இல்ல, காலில் விழுந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு உன் ஆபீஸுக்கு வந்து திருப்பி அதே அடிமை வாழ்க்கை, அதே அவமானத்தை படுறதுக்கு திருமணம் என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி ஒரு வண்டியா பிச்சை எடுத்து புடைச்சாலும் புடைப்பேன தவிர உன்கிட்ட வந்து காலில் ஓடணுன்ற அவசியம் எனக்கு செத்தா கூட வராது. இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு திருந்தல. ஐம் ரியலி ஷாக் ராஜீவ். உன்ன மாதிரி ஒரு திமிரானவன் முரட்டு பிடியாவது பிடிக்கிறவன் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. என் பொண்ணு உன் கூட சேர்ந்து கஷ்டப்படுறான்னு ஒரே காரணத்துக்காக தான் உன்னோட ரோடு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா என்னோட ஆஃபீஸ் வாசல் 5 வருஷம் நின்னா கூட என்னோட அப்பாயின்மெண்ட் உனக்கு கிடைக்காது. யூஸ்லெஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட். வேஸ்ட் ப்ராடக்ட் நீயா தேடி வந்த? நீயா வார்த்தையை வாங்கிட்டு அசிங்கப்பட்டு போற. இதுல என்னையா திட்டுற? இது பேர் நான் அசிங்கமா சொல்றதுக்குள்ள கிளம்பி போயிரு. வாயில அப்புறம் கெட்ட வார்த்தை வந்துடும். நீ சாக்கடையில் கிடக்கிற ராஜீவ். என்ன மாதிரி யாரை சீக்கிரம் தூக்கி விட்டால் தான் உண்டு, இல்லைனா ட்ரைனேஜ் அடிச்சுட்டு போயிடுவாங்க. உன்னை ராஜா மாதிரி தூக்கி வைக்கிறேன். நீ பேசினதெல்லாம் மறந்துடுற. என் பொண்ணுக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறேன்.
புத்திசாலியாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோ, அதர்வைஸ் கோ டு ஹெல்ப். நீ போயா நரகத்துக்கு? நீ போ. என்ன எதுக்கே கூப்பிடுற? உன் கம்பெனி கூடிய சீக்கிரம் திவாலாக போகுது, நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. டீசெண்டா என்கிட்ட வந்து நீ என் காலில் விழு, நான் உனக்கு வேலை தரேன்னு கெஞ்சுறேன். நீ என் காலில் விழு, நான் உன் கம்பெனிக்கு வந்து உதவுறேன் அப்படின்னு சொல்ற மனசு கூட எனக்கு எப்பயும் வராது. உன் விஷயத்துல மனிதாபிமானமோ இறக்கமோ எனக்கு எப்பயும் வந்ததும் இல்லை, வரவும் வராது. நீ உருப்பட மாட்ட. உன் திமிருக்கு இன்னும் நீ அழிய போற. உன் அழுக்கு துணியை மட்டும் நீ தோய்ய, எந்த ஏன் கேட்குறேன்? கிளம்பு. நீ வருவ, என்னை தேடி என் வீட்டு வாசலுக்கு வருவ, என் காலில் வந்து விழுவ. வருவேன். உன் வீட்டுக்கு உன் திமிர் அடக்க. உன் ஆபீஸ்ல வேலை கேட்டில்ல, நல்ல தொழிலாளிங்க வேலை தெரிஞ்சவன எந்த முதலாளி காலில் விழுந்து வேலை கேட்கணுன்ற அவசியம் இல்லை. தொழில் தெரியாதவனும் கூளை கும்பிடு போடுறவனும் கை தட்டி ஜாலரா அடிக்கணும் தான் வேலை கேட்பான். எனக்கு இன்னைக்கு அந்த அவசியம் வராது. பார்க்கலாம், பார்க்க தானே போற. போய